இன்னும் வச்சுக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடத்த பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிங்கப்பூரில் முதல்ல பண்ணா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் கேள்விப்பட்டு கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன் எங்கே இருக்குன்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா கிராஞ்சி பக்கத்தில் இருக்குன்னாங்க. சரி ஓப்பனில் இருக்காம தான் ஓப்பனாக இருந்துச்சு. சரின்ட்டு போய் முதல்ல பண்ண வீடியோ எடுக்க போகலான்ட்டு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தான்னு தெரிஞ்சு முதல்ல பண்ண முடி ரொம்ப நாள் ஆச்சு, இது போய் ஓப்பனில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னா வீடியோ எடுக்காமல் போகிறோம்ல அப்படின்னு நினச்சி வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா ஒரு ஆட்டு பண்ணை இருந்துச்சுங்க. சரி ஓகே இஞ்சி என்ன தான் இருக்கு போய் பார்ப்போன்ட்டு உள்ளே பார்த்தேன். உள்ளே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டு தபால் சின்னம் நிறைய பொறிக்கப்பட்டது, நிறைய காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போனேன். உள்ளே பார்த்தா நிறைய ஆடு இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா குட்டி தனியாக, கிடா தனியாக, ஆடு தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த ஆட்டு பண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே காத்தோட்டமாகவும் இருக்குது. அது இல்லாமல் ஃபேன் வேறு எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூரில் லீவு நாளில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரியான நிறைய பேர் குடும்பத்தில் வந்து இங்கே வர்றாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளாச்சு வந்து இந்த மாதிரி ஆட்டு பண்ணை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறாங்க. அந்த ஆடுகளுக்கு உணவு கொடுக்கணுச்சுன்னா அவங்களே பக்கத்தில் கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் போய் உணவு வாங்கிட்டு வந்து ஆடுகளுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கல நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து உணவு கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த ஆடுகளுக்கும் தனியாக என்ன பண்ணால் வாட்டர் பைப் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில ஆடு என்ன பார்த்தீங்கன்னா நேராக போய் அந்த வாட்டர் பைப்பில் தண்ணி குடிக்கும். அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த ஆடுகளுக்கு எப்படி அவங்க பழக்கானு எனக்கு தெரியல. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு பால் இருக்கலாம், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் தயாரித்து விற்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பொறுத்த முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி வீட்டு மேலே எல்லா இடத்துலையும் ஆடு இருக்குங்க. அந்த ஆட்டுள்ள பாலை நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றும் அந்த குட்டியை குடிக்க விடுவோம். அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற பாலை கறந்து நாய்க்கோ பூனைக்கோ ஊற்றுவோம். ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த பாலை குடிப்பாங்க காய்ச்சி. மீது என்ன பண்ணுவோம், எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து சந்தைப்படுத்துறதே கிடையாது. ஆனால் சிங்கப்பூரை பாருங்கள், இவ்வளோ பெரிய பண்ணையை வச்சு அந்த பண்ணையிலேருந்து வர ஆட்டுப்பாலை வச்சு அவங்க நிறைய பொருளை தயாரித்து அதை சந்தைப்படுத்தி அதை விற்கிறாங்க. அதுலேருந்து காசு பார்க்குறாங்க. இதே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு நமக்கு தோணும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி உருவாகுதா இல்லையா? இது போல் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நிறைய பொருளை வேல்யூ தெரியாமல் நம்ம வந்து வீணடிச்சிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே பாய்.